சிவன் தந்தையோட திருவிளையாடல். அவரோட திருவிளையாடல்ல நெறைய இருக்குது. அவரு நம்மகிட்ட விளையாடுறதே நம்மளோட நன்மைக்காக தான். ஒரு விஷயம் நமக்கு நன்மையா அது நடக்கிறதுக்காக தான் அது பிள்ளையார் சொல்லியே அவர் போடுவார். நம்மகிட்ட விளையாடுவார். எல்லார்கிட்டயும் விளையாடுவாரான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அவருக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ, இவன்கிட்ட நான் விளையாடினா இவன் இதை தாங்குவான், இவனால் இது செய்ய முடியும், இவன் இதை செய்வான் அப்படின்னு அவருக்கு நம்பிக்கைப்பட்டால் மட்டும்தான் விளையாடுவார். விளையாடியும் பார்ப்பார். ஏன்னா அவருக்கு உரிமையாக ரொம்ப பிடிச்சவங்கள தான் உரிமை கொண்டாடுவார் நம்ம சிவன் தந்தை. பிடிச்சவங்க கிட்ட தான் ரொம்ப உரிமையாக இருப்பார். எல்லாமே அவங்க கையால் தான் ஏற்றுப்பார். நம்ம நினைப்போம், சிவன் கோயிலுக்கு போக முடியலையே, அவருக்கு ஒரு நம்ம அபிஷேகம் கூட பண்ண முடியலையே, அவருக்கு ஒரு பொருளும் நம்மளால் வாங்கி கொண்டு போக முடியலையே அப்படின்னு. சில சமயம் நமக்கு வாங்கி நம்ம எடுத்துன்னு போவோம். சிவனுக்காகவே ஒரு வில்வமோ, ஒரு பாலோ, ஒரு தயிரோ, புஷ்பமோ ஏதோ ஒன்று நம்ம அவருக்கு வாங்கி எடுத்துகிட்டு போவோம். சில சமயம் காலம் நேரம் அமையாது. ஏதோ சட்டுன்னு போயிடுவோம், கோயிலுக்கு போய் ஆகணுமேன்னு போயிடுவோம். சில சமயம் காசு இருந்தும் கடை இருக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம வாங்காமல் போயிட்டோம்னா, அந்த கோவிலில் போய் நம்ம பார்த்தோம்னா எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம கையில் கொடுத்து கொடுத்து வாங்கிப்பார் அவர். யாரோ ஒருத்தர் எதிர்ச்சியாக நம்ம கையில் கொடுப்பாங்க, இது கொஞ்சம் உள்ளே கொடுத்துருங்களேன் அப்படின்வாங்க. ஏன் அங்கே பூசாரி இருக்காங்க இல்லையா, குருக்கள், அவங்களே இந்தாங்க அது அந்த தட்டை கொஞ்சம் எடுங்களேன், அந்த புஷ்பத்தை கொஞ்சம் எடுங்களேன், அந்த பாலை கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்வாங்க. இந்த கொஞ்சம் தயிரில் கொஞ்சம் கட் பண்ணி தரீங்களான்வாங்க, அந்த புஷ்பத்தை கொஞ்சம் கட்டி தரீங்களான்னு கேட்பாங்க. அது மாதிரி ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் எல்லாமே நம்ம கையிலேருந்து அவர் வாங்கிப்பார். அவ்வளோ இஷ்டம் அவருக்கு. நீ வாங்கின்னு எடுத்துகிட்டு வந்தியோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் உன் கையால் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப விளையாடுவார் நம்மக்கிட்ட. சில சமயம் நம்ம வாங்கி எடுத்துன்னு போயிருப்போம், அவர்கிட்ட கொடுக்க முடியாமல் அவ்வளோ ஜனங்கள் நிற்கும், கூட்டம் நிற்கும். எவ்வளோ ஜனத்தில் நம்ம எப்படி கொடுக்க போகிறோமோ அப்படின்னு யாருக்கிட்டையாவது நம்ம கொடுத்துருவோம். இது கொஞ்சம் அவர் உள்ளே சேர்த்துருங்களேன் சாமிக்கிட்ட, யாராவது கொஞ்சம் உள்ளே இருந்து கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போவும் அதை சந்தோஷமாக ஏற்றுப்பார். ஏன்னா அவன் சூழ்நிலை அப்படி. அவன் போகிறான், அவனோட மனசை என்கிட்ட விட்டுட்டு போகிறான். அவன் உடல் மட்டும் தான் போகுது கடமையை செய்யறதுக்கு, ஆனால் அவன் மனம் என்கிட்ட இருக்கு இல்லையா, அது எனக்கு போதும்னு சொல்லு. அதையும் ஏற்றுக்கக்கூடியவர் தான் நம்ம சிவன் தந்தை. மனசை தான் ஏற்றுக்கிறார் அவர். கோயிலுக்கு போயிட்டும் அவர் நினைக்காம வீட்டை பற்றியே சிந்தனை இருந்தாலும், இவங்க என்ன வீட்டிலையே சிந்தனை வச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்மளை பார்த்து சிரிப்பார். வேறு எதுவும் செய்ய மாட்டார். சில தவறுகள் கூட ரசிப்பார் நம்ம சிவன் தந்தை. நம்ம அவரையே நினச்சி வீட்டில் தான் இருப்போம், கோயிலுக்கே போக முடியாது. நம்ம அவரை நினைக்க நினைக்க நம்ம மனம் போய் அவர் பாதத்தில் போயிட்டு சரணாகதி அடைஞ்சிடும். அப்போ பார்ப்பார், இந்த தூய்மையான உள்ளம் என்கிட்ட வந்திருக்கு இல்லையா,